வருஷத்தை நாம் பயன்படுவதாக. கர்த்தர் நல்லவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். நாங்கள் இப்பொழுது பஞ்சாப் ஊழியத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். சென்னை, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். நாளைக்கு காலையில் டெல்லியில் இறங்குவோம். டெல்லியிலேருந்து வேற ஒரு ட்ரெயின் 7 மணிக்கு. கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், உங்களையும் பயன்படுத்துவேன். நான் விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டுகளில் 2025 எங்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்வார் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியராக இருந்தாலும் சரி, நாம் விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிடும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லை. விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். மரித்து போன லாசர் 3 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே என்று சகோதரி சொல்கிறாங்க. இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. நான் இந்த வருஷத்தில் மாத்திரமல்ல, இந்த வருஷம் முடிந்து அடுத்த வருஷத்தில் 2025 நான் வெளிநாடு போவேன். கர்த்தர் உலகம் முழுவதும் எங்களை கொண்டு செல்வார் என்று நீங்கள் வாயினால் அறிக்கையிடும்போது உங்கள் வார்த்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறதில் இருக்கிறார். நீதிமானுடைய வார்த்தை நிச்சயமாக தேவன் கனம் பண்ணுவார். ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதமும் சாபமும் அவனுடைய நாவில் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டது. நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் கொண்டு செல்வார். ஆனால் ஒன்று, பிசாசு என்னன்னா விசுவாசிக்க விட மாட்டான். விசுவாச வார்த்தை பேசிக்க விட மாட்டான். ஏன்னா ஒருவேளை நடக்கலன்னா நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்களே, நடக்கலன்னு நினைச்சிய அசிங்கமாக நினைப்பாங்களே, அப்படி நினைப்பான். அப்படி நமக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வரும். கவலைப்படாதீங்க, விசுவாசத்தோடு நீங்கள் பேசுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லை. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டே போவதில்லை. அது மாத்திரமல்ல, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அது மாத்திரமல்ல, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் மறைவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நம்முடைய தேவன் பெரியவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். வெள்ளியும் பொன்னும் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கிறார். வானமும் பூமியும் என்னுடையன்னு சொல்லியிருக்கிறார். அவர் நமக்கு தராம வேறு யார் கொடுக்க போறார்? நிச்சயமா நமக்கு தர நம்மை ஆசீர்வதிப்பார். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்க உங்களையும் எங்களையும் அவர் மேன்மையாக வைக்கப் போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.